வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்று மம்தா, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் சார்பாக ஆளுநராஜரான வழக்கறிஞர் ஆளுநர் ரவிக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதை பற்றி இன்னைக்கு வந்து மம்தாவுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. பல சிறப்பு அம்சங்களை பற்றி பேசும்போது இந்த கோஸ்வானந்தா வழக்கு, அது ரொம்ப முக்கியமான வழக்கு. கோஸ்வானந்தா பாரதி வழக்கு. இந்த கோஸ்வானந்தா பாரதி வழக்கு தான் இந்தியாவில் இதுவரை உச்சநீதிமன்றம் அதிக நாள் எடுத்துக்கொண்ட வழக்கு. இந்த கோஸ்வானந்தா பாரதி வழக்கு அப்படிங்கிறது கேரள அரசுக்கும் ஒரு மடாதிபதிக்கும் இடையான வழக்கு, ரொம்ப முக்கியமான வழக்கு. இந்த கோஸ்வானந்தா பாரதி வழக்கை வந்து பல விஷயங்களுக்கு எல்லாரும் மேற்கோள் காட்டுவாங்க. அப்படி மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு இது அதில் என்ன நடந்தது, திடீர்னு இந்த கோஸ்வானந்தா பாரதி வழக்கு ஏன் இப்போ பேசப்படுது? ஏற்கனவே நீதியரசர் பரித்வாலா மற்றும் நீதியரசர் ஆர் மகாதேவன் கொடுத்ததில் பிரிவு 221 பிரகாரம் இன்னைக்கு வந்து ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே தெரியும், உச்சநீதிமன்றம் ஒரு நோட்டீஸை ஆர்.என். ரவி அவர்களுக்கு அனுப்பாமல் அவருடைய உதவியாளருக்கு தான் அனுப்ப முடியுது. ஆளுநர் ரவிக்கு அந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மம்தா பானர்ஜி கட்சி வந்து வைக்கக்கூடிய வலுவான வாதம், அதையும் தாண்டி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுங்கிற இடத்த விட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நகர்ற மாதிரியே தெரியல. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கோஸ்வானந்தா வழக்கை பற்றி பேசிட்டு உள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு. இந்த கோஸ்வானந்தா வழக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கோஸ்வானந்தா நந்தா பாரதி வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கேரள அரசாங்கம் ஒரு மடாதிபதிக்கு இடையே கேஸ் வரும்போது ஆளுகின்ற அரசுக்குத்தான் பவர் இருக்குது. மடாதிபதி, அதாவது சில விஷயங்களில் வந்து ஆளுகின்ற அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் மடாதிபதி தரப்பில் சொல்லும்போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது அப்படின்னு அந்த தீர்ப்பு சொல்லியிருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதையே மேற்கோள் காட்டி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எதுலேயும் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணால் கூட அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு யாராவது வழக்கு போட்டால் அதை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். 370 சட்டப்பிரிவை நீங்கள் நீக்கினது இன்னும் வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இப்படி பலவிதமான சட்டங்களை சொல்லலாம், வக்பு வாரிய சட்டம் நிறையா நம்ம பேசிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மம்தா கட்சி இன்றைக்கி வாதத்தை வைக்கிறாங்க. மம்தா கட்சி வைக்கக்கூடிய வாதம் என்ன? ஏற்கனவே அதான், எங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்கல, தமிழ்நாடு ஏற்கனவே வாதத்தை வச்சுட்டாங்க. இதில் என்னென்னா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் பினராயி விஜயன், ஸ்டாலின், ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா எல்லாம் ஒரு இடத்துல போகும்போது இன்னொரு பக்கம் ஆர்.என். ரவிக்கு ஆதரவாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்துட்டு இது மகாராஷ்டிரா இல்லை ஆளுநருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து பிஜேபி ஆதரவு அந்த கவர்மெண்ட்டை வச்சு கேஸ் போட வைக்கிறாரு மோடி. நல்ல ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இன்னைக்கு நேற்று எல்லா நாளும் நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா உச்சநீதிமன்றம் இதில் விடாப்பிடியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு செக்கை வச்சுட்டாங்க. இதை எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஆளுகின்ற பிஜேபி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக சட்டத்தெல்லாம் பேர்லாம் வச்சு அமித்ஷா இப்போ வந்து பிரதமரை வந்து சிறையில் இவ்வளோ நாள் இருந்துட்டா அவருடைய பதவி தானாகவே பறிக்கப்படும், இப்படி தொடர்ந்து சட்டத்துக்கு மேலே சட்டம் இயற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது என்னென்னா யாருமே வந்து வரக்கூடாது, யாருமே அந்த பிரதமர் போஸ்ட்டு வரக்கூடாது. இன்னொன்று, எந்த மாநில முதலமைச்சரும் ஒரு அச்சத்தோடு இருக்கணும். அவங்க மேலே ஈஸியாக இடி கேஸ் போட்டு அவரை உட்கார வச்சிருச்சுன்னா அவர் பதவி இழப்பார். அப்போ கவர்மெண்ட்டை வந்து கவுக்கிறதுக்கு ஏற்கனவே பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வேலை பேசி மாற வைப்பாங்க. மகாராஷ்டிராவில் நடந்தது தெரியும், மேகாலயாவில் நடந்தது தெரியும், கோவாவில் நடந்தது தெரியும், இப்படி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, எதுக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பண்ணணும்? அதுக்கு நேராக அந்த முதலமைச்சரை சிறையில் இருந்தாருன்னா, இப்போ ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கும்போது முன்னாடி இந்த வழக்கு வந்தது, ஹேமந்த் சோரன் பதவி போயிருப்பார். அப்போ ஈஸியாக கட்சியை உடைச்சிருக்கலாம். இப்படி பலவிதமான யோசனைகள் பிஜேபி தொடர்ந்து பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸு, உச்சநீதிமன்றம் ஒரு கேஸை வந்து பார்க்கக்கூடிய விதம், இப்போ ஆளுநர், இப்போ தமிழ்நாடு அரசு, கேரளா அரசு இந்த தரப்பில் வந்து வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லைன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா வந்து இல்லை எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு பேசுகிறார். எப்பயுமே ரெண்டு பேரும் பிரதிவாதிகள் நடக்கும். ஆனால் உச்சநீதிமன்றமே நேரடியாக அந்த துஷார் மேத்தாட்ட கேள்விகள் கேட்குது, எப்படிங்க நீங்கள் இல்லைங்கிறீங்க? அதாவது ஆளுநர் வந்து வச்சுருக்காரு, அப்படியே வச்சுருக்காரு, கொஞ்ச நாள் கழித்து அவர் குடியரசுத் தலைவர் அனுப்புகிறாரு, அவரும் கொஞ்ச நாள் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றினா இப்போ மாநில அரசினுடைய விருப்பம் அப்படிங்கிறது எடுபடுமா எடுபடாதான்? எடுபடாதுங்கிறாங்க. அப்போ எடுபடாது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய முதல்வரை விட
ஒரு சுப்ரீம் முதல்வராக இன்றைக்கி ஆளுநர் இருக்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவ்வளோதான். அப்போ மோடி வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாரு, ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மோடி அதை நாடாளுமன்றத்தில் வச்சு அனுப்புனா ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒப்புதல் கொடுக்க தேவையில்லை, நாங்கள் கிடப்பில் போடலாங்கிறாங்க. அது வந்து ஜனநாயக நாட்டுக்கு சரியாக வராது. அப்போ ஆளுநரோ ஜனாதிபதியோ நாட்டை ஆளலாமே, எதுக்கு வந்து பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார், இவங்க சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். நல்ல நுட்பமாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரியும். மோடி இன்னைக்கு மைனாரிட்டி மோடியாக இருக்கும்போது உச்சநீதிமன்றம் அதனுடைய வீச்சு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் இருந்தபோது இருந்த உச்சநீதிமன்றம் இது இல்லை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் பளீர்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் எகிரி அடிக்குது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கவாய் அவர்கள் வந்து இவங்களை விடுறதா இல்லை. சரி, அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு பல விஷயங்களில் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துட்ருக்குது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி பிஜேபி தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி மம்தா கட்சி சார்பில் வைக்கக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றமே சொல்கிறாங்க, இன்றைக்கி நீதியரசரே சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த மசோதாவை நாங்கள் ஒப்புதல் கொடுத்தோம், மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அந்த மசோதாவை வந்து நிறுத்தி வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படிங்க சரியாக வரும்? சரியாக வரதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஏற்கனவே சொல்கிறோம், இந்த ஆட்சி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடன் பல விஷயங்களில் முரண்பாடு. தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் நடக்கிற சண்டை நமக்கு தெரியும். அதாவது நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே இவர்களெல்லாம் சவால் விட்டுட்ருக்காங்க. ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி போனார். டெல்லி போய் கொஞ்ச நாள் இருந்தார். எதுக்கு? ஏன்னா 2 ஏரியாவில் ஆளை மாற்ற போகிறாங்க. ஏன்னா வந்து நாகாலாந்துக்கு கவர்னர் இல்லை, மகாராஷ்டிரா கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஆக போகிறார், உதவி ஜனாதிபதி ஆக போகிறார், சிபி ராதாகிருஷ்ணன். அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகி போயிடுச்சு. அதாவது ஆளுநர் RN ரவி மீது ஒரு மோசமான இமேஜை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு மரியாதை இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தோல்விங்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல, ஆளுநர் வரம்பை மீறுகிறாருன்னு திமுக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எலெக்ஷன் நேரத்தில் தேவையில்லாமல் ஆளுநர் ரவியை இங்கே போட்டு இப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே குடைச்சல் கொடுக்கறதுக்காக போட்டாங்க. நல்லா யோசனை பாருங்கள், ஆளுநர் ரவியை இங்கே போட்டு என்ன பண்ணுறது? இப்போ இன்னொன்று கூடுதல் அம்சம், ஆளுநர் ரவி அவர்கள் அதாவது என்னென்னா அவர் கூட வந்து உதவியாளராக ஒருத்தர் வச்சுருக்கார். அதாவது இந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த சேனலில் வந்து பேசுகிறது, எழுதி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் ஒருத்தர் வச்சுருக்கார். அவருக்கு இப்போ வந்து பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதை திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ ஆளுநர் ஏற்கனவே அன்னதானங்கிற பேரில் தமிழ்நாடு அரசிட்ட காசு வாங்கி யாருக்கு கொடுத்தாருன்னே தெரிலன்னு PTR சொல்லி ஆளுநருடைய வரவு செலவெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லி ஆளுநரில் பலது வந்து பொய் கணக்காக இருக்குதுன்னெலாம் ஏற்கனவே பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அப்போ திமுக என்ன நினைக்கும், எலெக்ஷன் வேறு வருது, இதுதான் சாக்குன்ட்டு ஆளுநர் அவர்கள்ட்ட மேலே ஏற்கனவே இருக்க பல பிரச்சனையை தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி தோண்டினால் ஆளுநர் RN ரவிக்கு பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கு தான் பிரச்சனை. அப்போ ஆளுநர் RN ரவியை வேறு இடத்துக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. ஐயா எனக்கு மகாராஷ்டிரா கூட கொடுங்க ஐயா, நாகாலாந்து கொடுக்க முடியாது, நாகாலாந்தில் ஏற்கனவே அவர் இருந்தார், அவர் துரத்தி அமைச்சாங்கிறது கதை தெரியும். அப்போ ஆளுநர் ரவிக்கு தொடர்ந்து பிரச்சனை முற்றிக்கொண்டே இருக்கிறது. அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஜேபிக்காக ரொம்ப ஓவராக கொடுக்குற காசுக்கு மேலே அப்படின்னு சொல்லி தன்கருடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும். சொல்ல முடியாது, ஆளுநர் ரவி அவர்களுக்கு நாளைக்கு அந்த நிலைமை வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. தன்கர் கொஞ்சம் ரோசமானவர், ஆளுநர் ரவி அந்த அளவுக்குலாம் இல்லை. அவர் வந்து எதையும் சந்திக்க தயாராக இருப்பார், எந்த எல்லைக்கும் போய் தன் பதவியை காப்பாற்ற தயாராக இருப்பார். மற்றபடி மம்தா கட்சி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் பேசியது பலவிதமான விமர்சனங்களை எடுத்துக்கிறது. மம்தா கட்சி அசத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் மம்தா, பினராயி விஜயன், எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நன்றாக போய் கொண்டு இருக்கிறது. இதைக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி தான். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பின்வாங்கிறதா உச்சநீதிமன்றமே ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்துருச்சு. நீங்கள் என்ன தான் வாதாடினாலும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துருச்சு. அந்த முடிவு தான் செயல்படுத்தப்படும். என்றைக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் கண்டிப்பாக அதனுக்கு அதிகாரம் படைத்தது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய உச்சநீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.